அம்மா அம்மா, என்னடா? முதல்ல இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க. என்னடா விசேஷம்? சொல்றேன், வாங்கம்மா. இந்தாங்கம்மா என் முதல் சம்பளம். எனக்கு எதுக்குப்பா? இது நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, உன்கிட்டயே இருக்கட்டும். என்னம்மா அது? நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க. இத்தனை வருஷமா இந்த வீட்டு செலவு, என் படிப்பு செலவு, இதெல்லாம் எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னு இதுவரைக்கும் எனக்கு சொன்னதில்லை. அதனாலதான் இனிமேலும் நீங்க தான் செலவு பண்ணணும். இந்த பணத்தோட உரிமை உங்களுக்கு தான்மா. அப்படின்னா நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? சொல்லுங்கம்மா, கேக்குறேன். இன்னைக்கே உன்னோட பேர்ல ஸ்ரீராம் லைஃப்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்க. இன்சூரன்ஸ் பாலிசியா? எனக்கு எதுக்குமா? அதுக்கு இப்ப என்ன அவ்வளவு அவசரம்? இன்சூரன்ஸ் பாலிசி அவசரங்கிறது நமக்கு சொல்லி வராதுப்பா. உங்க அப்பா உயிரோட இருக்கும்போதே ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தாரு. அவர் நம்ம கூட இல்லைனாலும் நம்ம குடும்பம் எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப நீ எடுக்க போற இந்த பாலிசியினால பிற்காலத்துல உன்னோட மனைவியும் குழந்தைங்களும் எந்த கஷ்டமும் படாம இருப்பாங்க. அதனாலதான் ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் எத்தனையோ வருஷங்களா நிறைய குடும்பங்களுக்கு பாதுகாப்பா இருந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாமா, இன்னைக்கே நீங்க சொன்ன மாதிரியே ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்துறேன். ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ். ஹலோ ஜெகன், நான் தான் கிருஷ்ணா. சொல்லு கிருஷ்ணா. நாம ரெண்டு பேரும் ஒண்ணா இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கோம்ல, அது நாளைக்கு தான் ரினியூவல் டியூ டேட். அதான் ஞாபகப்படுத்தினேன். இன்னைக்கு கட்டிடலாமா? இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குடா, நாளை கட்டிக்கலாம் விடு. சரி, அப்ப நாளைக்கு சந்திக்கலாம். என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன கிருஷ்ணா, காலங்காத்துல வந்திருக்க? அதேனடா, மறந்துட்டியா? இன்னைக்கு ரினியூவல் டியூ கட்டலாம்னு சொன்னேன்ல, வா நாம கட்டிட்டு வந்துடலாம். சாரிடா, இன்னைக்கு முடியாது. ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கு, வெளியே போறோம். ஒண்ணு பண்றா, இன்னைக்கு நீ கட்டிடு, நான் நாளைக்கு கட்டிடுறேன். அது இல்ல ஜெகன், டியூ டேட்டுக்குள்ள கட்டினாதான் நல்லது. டியூ டேட் மிஸ் ஆனா என்னடா இப்போ? ஃபைனோட சேர்த்து கட்டிக்கலாம்ல. நாளைக்கு டைம் எப்படி இருக்குன்னு தெரியாதுலடா, அதனாலதான் இன்னைக்கே கட்டலாம்னு சொல்றேன். சரி, ஓ இஷ்டம். ஏங்க, அண்ணன் கிட்ட ஃபங்க்ஷன் இருக்குன்னு ஏன் போய் சொன்னீங்க? ஏதோ அன்னைக்கு ரொம்ப தொல்லை பண்ணானேன்னு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிட்டேன். வருஷம் இருக்கிற செலவு பத்தாதுன்னு இப்ப இது வேற. அப்படி சொன்னா எப்படிங்க? இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறது செலவு எப்படி ஆகும்? ரேவதி, நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? சரி விடு, அடுத்த வாரம் கட்டிடுறேன். ஹலோ அண்ணா, அப்படியா? இந்தாங்க உங்க ஹஸ்பண்டோட இன்சூரன்ஸ் அமௌண்ட். உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு. அன்னைக்கு அவர் அவ்வளவு அலட்சியப்படுத்தி கூட நீ டியூ டேட்டுக்குள்ள பணத்தை கட்டி பாலிசியை ரெனியூவல் பண்ணதுனால இன்னைக்கு என் குடும்பம் வாழறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. இன்சூரன்ஸ் எடுக்கிறது முக்கியம் இல்ல, தகுந்த நேரத்துல அதை ரெனியூவல் பண்ணி ஆகணும். நீங்க எடுத்திருக்கிற பாலிசி உங்களையே நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு என்னைக்கும் பாதுகாப்பு கொடுக்கும். எதிர்பாராத நேரத்துல நண்பனை போல் உதவி செய்யும். Shriram Life Insurance.